ஐயா, உங்க உடம்புக்கு என்ன? ஒரு வாரமா தாங்க முடியாத வயிற்று வலிங்க. டாக்டர் பார்த்து ஊசி போட்ட அப்புறம் தான் தேவல. உங்களுக்கு ஊசி போட்ட டாக்டரு என் மகன் தான். இந்த காட்சி எல்லாம் பாக்குறதுக்கு அவங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. ஐயா, இந்த வருஷத்தோட உனக்கு படிப்பு முடியுதுல்ல, வள்ளியும் பட்டணத்தை பாக்கணும்னு சொன்னா, அப்படியே உன்னையும் பாத்துட்டு பட்டணத்தையும் சுத்தி காமிச்சிட்டு போலாம்னு வந்தோம்யா. ஏன்யா இப்படி கருத்து போயிட்ட? ஆமாமா, ஏற்கனவே கோவப்பட மாட்டேன் இருந்தானாக்கும், இப்ப கருப்பா இருக்காங்க. இப்பதான் பேரன் கருப்புலயும் ஒரு பாலிசா இருக்கான். அண்ணே, நம்ம ஊர்ல ஆத்தாவை எல்லாரும் டாக்டர்மா டாக்டர்மான்னு கூப்பிடுறாங்க. ஆத்தாவை இப்ப கையிலேயே பிடிக்க முடியல. அம்மா எப்ப டாக்டருக்கு படிச்சீங்க? சும்மா இருங்க தம்பி, இட்லி வியாபாரம் பாக்குறேன்ல, எல்லாரும் இட்லிக்காரமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தம்பிய டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்ல, அதனால எல்லாரும் டாக்டரம்மான்னு கூப்பிடுறாங்க. அப்படி சொல்லுங்க. அண்ணே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊரு கல்லு வீட்டுக்காரரு அவர் தோப்பையும் தோட்டத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சு, டவுன்ல உனக்கு ஒரு ஆஸ்பத்திரியும் கட்டி வச்சு, அவர் பொண்ணையும் உனக்கு கட்டி கொடுக்கணும்னு நம்ம வீட்டுக்கு நடையா நடக்கிறாரு. அவர் மகளும் கட்டினா ஒன்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்குது. அது மட்டுமா, தரகர் தங்கசாமியும் அவர் பொண்ணை உனக்கு தான் கட்டி வைப்பேன்னு ஆத்தாவர் நச்சரிக்கிறாரு. உனக்கு பொண்ணு கொடுக்க ஊர்ல ஒரே போட்டி. ஆமா, எல்லாரும் இன்னைக்கு வருவாங்க. யாராருக்கு எங்கெங்க முடிச்சு போட்டுக்க அங்கதான் நடக்கும். இது பேர் பூச்சுண்டு, என் பேரனை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். அவன் நினைப்பெல்லாம், அவன் டேஸ்ட் என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். சீக்கிரம் பரப்புனுக்கு நேராச்சு. ஐயா ராசபாண்டி, போன மாசம் பணம் கேட்டு கடுதாசி போட்டிருந்த, அனுப்ப முடியல. இவ எப்ப குத்த வச்சிருவாளோன்னு பயந்து அங்க தேய்ச்சி இங்க தேய்ச்சி செஞ்ச சங்கிலி அடகு வச்சுதான் இந்த பணத்தை கொண்டாந்துருக்கேன்பா. ஊர்ல வேற மழை தண்ணி இல்ல, வியாபாரமும் சரியில்லை. இந்த ஐயா, ராசா, ஐயா ஏன் அழுகுற? அத்தா, எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் யாருக்காக ஐயா கஷ்டப்படுறேன்? நான் பெத்த பிள்ளைக்கு தானே. ஒரு பையெல்லாம் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி நீ படிச்சு முடிச்சு பெரிய டாக்டரா வரணும், அதுதான் என் ஆசை. அப்ப நாங்க வர்றோம் ஐயா. எங்க அந்த தம்பிய காணா? ஐயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசியா இருந்துக்குங்க ஐயா. ராசபாண்டி, நீ ஊருக்கு வரும்போது தம்பியும் வரட்டு, நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வாய்யா. அப்ப நாங்க வரட்டுமா? வரோம் ஐயா. வரேன் தம்பி, போயிட்டு வரோம். டாய், என் ஃபேக்டரியில வேலை செய்யற 1000 தொழிலாளர்கள் சிந்துற வேர்வையில் நான் படிக்கிறேன். ஆனா நீ தன்னந்தனியா உன் ஆத்தா சிந்துற ரத்தத்துல படிக்கிற. ஒண்ணு உன்னுடைய ஆசையை நிறைவேற்று, இல்ல உன் ஆத்தாவோட ஆசையை நிறைவேற்று. ஒன்னால் தாண்டா என் மனசுல இருந்த ஆசையெல்லாம் சொல்லாம மறைச்சு வச்சிருந்த. என்னோட காதலுக்கு எதிர் நீதாண்டா, வேற யாரும் இல்ல. என்னை விட்டு போ போ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க. வானத்துல இருக்கிற மேகம் எல்லாம் ஒன்னா திரண்டு எப்படி மழையா கொட்ட போகுதோ, அதே மாதிரி 4 வருஷமா என் மனசுல மறைச்சு வச்சிருந்த ஆசையெல்லாம் இந்தாங்க. ஒருத்தரோட டைரியை புரட்டி பார்த்தா அவனோட வாழ்க்கை தெரியும்.
என்னோட டைரி முழுவதும் நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. எதிர்கால மனைவி பத்தி கற்பனை பண்ணாத இளைஞர்களே இருக்க முடியாது. உங்களோட முதல் சந்திப்பிலேயே நான் நினைக்கிறவன் நீங்க தான் முடிவு பண்ணேன். அதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் எதிர்கால கணவனை பத்தி கற்பனை இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு நீங்க இளைஞர்கள் நான் லட்சியத்தோட இருக்கணும்னு சொன்னப்போ சூரியன் உதிச்ச பிறகு பனித்திர விலகி காட்சிகள் எல்லாம் துல்லியமா தெரியுற மாதிரி எனக்குள்ள இந்த லட்சியமும் துல்லியமாச்சு. பெண்களால பல லட்சியவாதிகள் உருவாயிருக்காங்க. கால் மாஸ்க்கு ஒரு சென்னி, லெனினுக்கு ஒரு குரூப்ஸ் கையா, பாரதிக்கு ஒரு செல்லம்மா. அதே மாதிரி என்னோட நீங்க இருந்தா என்னோட சந்தோஷம், துக்கம், உறக்கம், கனவு, விழிப்பு, வாழ்க்கை, சாந்தி, லட்சியம் எல்லாமே நீங்க தான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ கீதா. ராஜா, நீ உச்சரித்த போதுதான் தெரிந்தது என் பெயரே இத்தனை அழகா என்று. ஒரு 60 வாங்க. உன்னை மட்டுமல்ல, உன் உடைமைகளையும் நேசிக்கிறேன். ஐ லவ் யூ. உன் இதழ்களில் முடிகிறதோ இல்லையோ இந்த ரோஜா இதழ்களில் ஒரு முக்கியமான விஷயமா, அடுத்த வாரம் உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. மாப்பிள்ளை சாதாரண ஆள் இல்லம்மா, அமெரிக்காவுல பெரிய டாக்டர், ரொம்ப பெரிய இடம். மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருப்பாரு, நல்ல பையன். நீ பார்த்த உடனே உனக்கு பிடிச்சு போயிடும். உன் அழக பார்த்து யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா என்ன? பொண்ணு பாக்குற அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு உடனே கல்யாணம் தான். உன் எதிர்கால வாழ்க்கையில என்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், சாதாரணமா விட்டுருவேனா என்ன? கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி காட்டுறேன் பாரு. என்னம்மா, நீ ஏதோ படிச்சுட்டு இருந்த போல இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிட்டுனா? சரி சரி, நீ படி, நான் வரேன். ஐ லைக் இட்லி. இன்னைக்கு தாண்டி கடைசி நல்லா ஒன்னா சாப்பிடுற நாள். என்னடி நீ சாப்பாடு கொண்டு வரல? சாப்பிடுறா. எனக்கு பசி இல்ல. இந்த சாப்பிடு. எனக்கு பசி இல்ல. என்னடா காலையில இருந்து அவ ஒரு பதில் சொல்லியா? டேய்,
ஊத்து இல்லாத மண்ணும் கிடையாது, அன்பு இல்லாத பொண்ணும் கிடையாது. இனி காலேஜ் கடைசி நாள். சாயங்காலம் காலேஜ் முடியறதுக்குள்ள அவகிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். சார் குட் மார்னிங் சார். யாரப்பா நீ? என்ன வேணும்? நான் தான் சார் குமார். மறந்துட்டீங்களா? உங்க ஸ்டூடெண்ட். ஓஹோ, காலேஜ் ஆரம்பிச்ச அன்னைக்கு கிளாஸ்க்கு வந்த, இப்போ காலேஜ் முடியற அன்னைக்கு கிளாஸ்க்கு வர்ற, அதாவது சென்ட் ஆஃப் கிளாஸ்க்கு வந்திருக்க. இப்போது மனம் திருந்தி கிளாஸ்க்கு வந்திய. குட் பாய். வருகாலத்துல நீ பெரிய டாக்டர் ஆயிடுவா. கமன் பாய். All of you sit down, sit down, sit down. Dear students, இன்னைக்கு நமக்கு ஃபேர்வெல் டே. எல்லாரும் கலகலப்பா இருக்கணும். ஆனா எல்லாரும் டல்லா இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். நான் காலையில கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். எல்லா டாக்டர்ஸும் பைத்தியங்களை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு பைத்தியத்தை கூப்பிட்டு இது என்னடான்னு கேட்டேன். அட பைத்தியம், இது கூட வாடா உனக்கு தெரியல, இது கண்ணுடான்னு சொல்லிச்சு. அப்ப இது என்னான்னு கேட்டேன். அட தடியா, இது கூட வாடா உனக்கு தெரியல, இது காதுடான்னு சொல்லிச்சு. உடனே நான் அந்த பைத்தியத்தை பார்த்து கேட்டேன், எல்லாம் உன்ன போய் பைத்தியங்கிறாங்களே, எல்லாம் கரெக்டா சொல்றியா, அது எப்படின்னு. உடனே அந்த பைத்தியம் சொல்லுச்சு, அதுக்கு தாண்டா கிட்னி இங்க இருக்கணும்னு சொல்லுச்சு. நானும் உங்களை சிரிக்க வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். உங்களால சிரிக்க முடியல. நானும் இந்த கல்லூரியில பேராசிரியரா சேர்ந்து 4-5 வருஷம் பழகின மாணவர்களை முதல் வருஷம் பிரியும் போது ரொம்ப வருத்தப்பட்டேன். 2வது வருஷம் அது கொஞ்சம் கம்மியாச்சு. இப்ப எனக்கு அது பழகி போச்சு. 5 வருஷம் ஒன்னா படிச்சு சுகதுக்கங்களை பரிமாறிக்கிட்ட நீங்க முதல் முறையா பிரியுறீங்க. இந்த மாணவ பருவத்தை பிரிவுங்கிறது உங்களுக்கு பழக்கப்படாத ஒண்ணு. ஆனா வாழ்க்கையில நீங்க எல்லாரும் பிரிவை சந்திச்சுதான் ஆகணும். மருத்துவ தொழில் ரொம்ப புனிதமானது. அதை வியாபாரமாக்கிடாதீங்க. என்னோட ஆசையெல்லாம் உங்க சர்வீஸ்ல நீங்க கிராமத்துக்கும் போய் மருத்துவ வசதி இல்லாத ஏழை மக்களுக்கும் சேவை செய்யணுங்கிறது தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாய். எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட பர்ஸ். சாரி.
இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே இதயமே இதயமே விரகம் என்னை வாட்டுதே நிலவில்லாத நீலவானம் போலவே உயிரில்லாமல் எனது காதலானதே இதயமே என்னை கொல்லுதே இதயமே 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 உன் மௌனம் என்னை கொல்லுதே இதயமே இதயமே இசைக்கின்ற கலைஞன் நானாகி போனேன் இசைக்கின்ற கலைஞன் நானாகி போனேன் ஜீவன் நீ அம்மா என் பாடல் நீ அம்மா நீ இல்லாத வாழ்வு இங்கு காணல்தான் இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே இதயமே இதயமே டேய் உன்னை எங்களடா தேடுறது வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகடா அங்க பார் வீசுற காத்திலையும் கொற்ற மழையிலும் சுடவிட்டு எரியுற அந்த ஜோதியப்பா வாழ்க்கையில பிரச்சனை வர சாதாரணம் அதை எதிர்த்து போராடணுங்கிறதாண்டா அந்த அணையாவளுக்கு ஒரு தத்துவம் எதையும் தாங்க இதே வேணும்னு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு டேய் 4 வருஷம் மனசு இந்த ஆசையை சொல்லாம மூடி மறைச்சு வச்சிருந்தேன் அவ வாழ்க்கையை முடிவு பண்ண அட்லீஸ்ட் 4 நாள் டைம் கொடுக்க கூடாதா நாளை கல்லூரி ஆண்டு விழா கண்டிப்பா அங்க வருவா உன் கவிதைகளை மேடையில் மட்டும் இல்ல அவ இதயத்திலும் சேர்த்து அரங்கேத்து இந்த மருத்துவக் கல்லூரி ஆண்டு விழாவிற்கு என்னை முக்கிய விருந்தினராக அழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.
காதலை எழுதியவன் அழைத்தான், அவன் பேனாவின் பிரளயம் இந்த மேடையில் அரங்கேறட்டும். இவளோ காதல் தேவதை, காதலை ஆளும் தேவி. பூமியில் காதல் எல்லாம் தோல்விதானா என சிந்தித்தான். அது ஏன் என்ற கேள்விகளோடு அந்த காதல் தேவதையை சந்திக்க வருகிறான் ஒருவன். வசந்தம் குடியிருக்கும் வண்ண மலர்களின் நாட்டியச் சோலை, வாலிபம் அரங்கேறும் இரவு வேளை, மது கிண்ணம் அவன் கையில், மாதுவின் கண்ணம் அவன் இதழில். கனிகள், அறுசுவை கனிகள், கை தொட்டாலும் கண் பட்டாலும் ஆயிரம் ஆயிரம் சுகம் தரும் கன்னிகள். ஆனந்தம், பேரானந்தம். யார் நீ? பெண்ணை விழியில்லை மலர் என்றேன், காதல் மொழி பேசும் பள்ளி என்றேன், இமையில்லை பறவை என்றேன், இதழில்லை கனி என்றேன், அங்கம் தங்கம் என்றேன், அவளை அழகின் கூட்டு என்றேன், நிலவென்றேன், நீர் என்றேன், நிலம் என்றேன், கடல் என்றேன், தென்றல் காற்று என்றேன், முடி மேகம் என்றேன், அவளின்றி வாழ்க்கை முடியாதென்றேன். என் மனம் தெரியவில்லை அவளுக்கு, காதல் புரியவில்லை உலகுக்கு. காதல் செய்தது குற்றமா, இல்லை காலம் செய்தது குற்றமா? யார் மீது குற்றம் சொல்வேன்? இல்லை நான் பிறந்ததே குற்றமா? பார் மீது நான் பிறந்த குற்றத்தை தாய் மீது சொன்னால், தாய் பிறந்த குற்றத்தை யார் மீது சொல்வாள்? கண்ணோடு பிறந்தது குற்றமா? கண்கள் பெண்ணோடு கலந்ததுதான் குற்றமா? கரும்பாய் இனிக்கும் பெண்களுக்கெல்லாம் இரும்பாய் இதயத்தை படைத்தது ஏன்? சொல் சொல் சொல். உன் காதல் தேசத்தில் விடைகளுக்கும் தடை உத்தரவா? காதல் செய்வதே குற்றம் என்கிறார்கள். நன்றி கெட்டவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். நாகரிகத்தை வளர்த்த காதலை விலங்காய் ஓடித் திரிந்தான் மனிதன். கண்டவர்களை கண்ட இடத்தில் விலங்குகள் போல் உடலுறவு கொண்டான். அப்பொழுதுதான் முதல் காதல் பிறந்தது. பெண்ணிடம் அன்பும் காதலும் கொண்டான். அப்பொழுதுதான் நாகரீகம் பிறந்தது. இவள் எனக்கு மட்டுமே சொந்தம் என்றான். இவளை யாரும் தீண்டக்கூடாது என்றான். மனித கூட்டத்திலே கலகம் பிறந்தது. அப்பொழுதுதான் நியாயம் பிறந்தது. இவளிடம் இப்படித்தான் உறவு கொள்ள வேண்டும் என்ற நீதியும் பிறந்தது. காதலால் இலக்கணமும் இலக்கியமும் பிறந்தது. கணவன் என்றும் மனைவி என்றும் தாய் என்றும் தந்தை என்றும் அண்ணன் தம்பி தங்கை தமக்கை இப்படியெல்லாம் நாகரிகத்தை வளர்த்த காதலை குற்றம் சொல்கிறார்கள் நன்றி கெட்டவர்கள். இந்த உறவெல்லாம் காதலை எதிர்த்ததால் எத்தனை ஆயிரம் காதலர்களின் கழுத்துக்களை தூக்கு கயிர்கள் முத்தமிட்டிருக்கும். தாமரை மிதக்க வேண்டிய தடாகத்தில் எத்தனை ஆயிரம் காதலர்களின் பிணங்கள் மிதந்திருக்கும். எத்தனை கோடி காதலர்களின் தலைகளை தண்டவாளங்கள் துண்டு போட்டிருக்கும். காதலை அறியாத நீ காதல் தேசம் ஆள வந்ததால் எங்கள் தேசம் எங்கும் காதலர்களின் கல்லையாக காட்சியளிக்கிறது. ஜாதி மதம் இனம் மொழி நாடு என்ற பேதத்தை தகர்த்து மனித நேயத்தை வளர்த்து விட்ட காதலுக்கு இதுதான் நியாயமா? காதல் கோலச்ச வந்தவளா, இல்லை நீ காதலர்கள் இதயத்தில் வேல் பாய்ச்ச வந்தவளா? உன் விதியின் வரிசையில் ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, அனார்கலி சலீம், லைலா மஜ்னு, இன்று நான், நாளை எத்தனை பேரும். இந்த மருத்துவக் கல்லூரியில் பொதுவாக டாக்டர்களைத்தான் எதிர்பார்த்து வந்தேன். மாறாக கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் காண்பதில் சந்தோஷப்படுகிறேன். அலைகள் ஓய்வதில்லை படம் பார்த்திருப்பீர்கள். இருவேறு ஜாதியினரிடம் காதல் ஜனிக்கும் போது ஜாதி அழிக்கப்படுகிறது. இருவேறு மதத்தினரிடம் காதல் ஜனிக்கும் போது மதம் அழிக்கப்படுகிறது. இப்படி ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு, ஏழை பணக்காரன் என்று கூறுபட்டு கிடக்கின்ற உலகத்திற்கு மனிதனை ஒற்றுமைப்படுத்துகின்ற காதலும் ஒரு வகையில் சீர்திருத்தமே. காதலை சம்மதிப்போம், காதலர்களை வாழ விடுவோம். விலங்குகளாய் திரிந்த மனிதனிடம் நாகரிகத்தை வளர்த்தது காதல். நாகரிகத்தின் பிறப்பிடமே காதல் என்பதை புதிய கோணத்தில் சொன்ன ராஜாவை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நாடகம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நாடகத்தை நீங்க யாருக்காக அரங்கேற்றினீங்களோ அவளுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்.
ஸ்ட்ரெச்சர் ப்ளீஸ். இமிடியேட்டா வார்டில் அட்மிட் பண்ணுங்க. அவனை காப்பாத்து. அவன் நல்ல டாக்டர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல எழுத்தாளனும் கூட. அவனுடைய எழுத்துக்கள் யோசிச்சு எழுதுனதா இல்ல, அனுபவிச்சு எழுதியிருக்கணும். உலகத்துல மற்ற எல்லாத்தையும் விட அவன் யாரோ ஒரு பொண்ண அளவுக்கு அதிகமாவே நேசிச்சிருக்கான். அதனுடைய பாதிப்பு தான். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப். வாங்க வாங்க, சௌக்கியம் தானே? உட்காருங்க. வணக்கம். வாங்க. வாங்கம்மா, உட்காரு. ஹலோ ஹலோ, ஹவ் யூ? ப்ளீஸ். நான் சொல்லலாமா? ஹி இஸ் மிஸ்டர் அருண். ஹலோ. இது என் பொண்ணு கீதா. ஹாய். தேங்க்ஸ். என்னடா, எப்படி பொண்ணு பார்த்திருக்கேன்? பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கு, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை வச்சிருவோம், தாம்பூலத்தட்டை மாத்திக்குங்க. இந்த பாதங்கள் மண் மீது நடக்க வேண்டியவை இல்லை, மலர்கள் மீது. என்னம்மா அது சத்தம்? ஏதாவது கனவு கண்டியா? சரி சரி, சாயந்தரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, நிம்மதியா படுத்துங்க, அப்பதான் பாக்குறது லட்சணமா இருக்கும். என்னம்மா அது முகமெல்லாம் வேர்த்து இருக்கு? ஃபேன் போடாம படுத்திருக்க? குட் நைட். Love.
சீக்கிரம் வாங்க வாங்க. தம்பியை பார்த்ததுல இருந்து என் ஈரக்கொலை எல்லாம் ஆடுதே. என் ராசாவுக்கு என்னன்னு தெரியலையே. என் ராசா ஐயா, என் ராசபாண்டிக்கு என்ன ஐயா சொல்லியா? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லம்மா, வாங்க. இவங்க தான் பெரிய டாக்டர். இது ராஜோட அம்மாவும் தாத்தாவும். ஐயா, என் பிள்ளைக்கு ஒண்ணு இல்ல, இஸ் ஆல் ரைட், வாங்க. ஐயா ராசபாண்டி, நீ பெரிய டாக்டரா வந்து ஊருக்கெல்லாம் வைத்தியம் பாப்பேன்னு கனவு கண்டனையா. இத கண்ணால பாக்குறதுக்கானா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பையன் பெரிய டாக்டரா வருவான். 1000 சொன்னாலும் நோயத்த வாழ்வே குறையத்த செல்வம்னு சொல்லுவாங்களே ஐயா, அந்த செல்வம் என் பிள்ளைக்கு கிடைக்காதா ராசபாண்டி? ராசா, ஐயா ஐயா ஐயா. காட்டன் புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சாயந்தரம் ஆச்சு, 6 மணிக்கு நிச்சயதார்த்தம். ஐயா எந்திரிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா கிளீன் பண்ணுமா. ஏமா, நிச்சயதாம்பூலத்துக்கு அப்பா பட்டு புடவை தானே கட்ட சொன்னாரு? மாப்பிளைக்கு காட்டன் புடவை தான் பிடிக்கும். இந்த ரோஜா உங்களுக்காகவே பூத்த மாதிரி இருக்கு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எதையும் வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வைக்கிறதுனால ஏற்படுற டென்ஷன் அவர் இதயத்துல ஒரு சின்ன பாதிப்பு. இந்த மாதிரி நிலைமையில நாங்க யாரையும் டிஸ்சார்ஜ் பண்றதில்ல. ஆனா அவருக்கு மிக சிறந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நாள் இந்த காலேஜ் சூழ்நிலையில இருந்து விலகி இருக்கிறதா. சோ இன்னைக்கே நீங்க ராஜாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலாம். நான் கொடுத்திருக்கிற பிரிஸ்கிரிப்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 6 மாசம் வரைக்கும் எவ்வளவு துக்கமான விஷயமானாலும் சரி, சந்தோஷமான விஷயமானாலும் சரி, ராஜாவோட மனநிலை பாதிக்கிற மாதிரி எதையும் உடனடியா சொல்ல வேண்டாம். அது அவர் உயிருக்கே ஆபத்து. உங்க கிளாஸ்மேட் ராஜா தானே? இப்பதான் காலி பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. சார்
ஃப்ளவர் ஷோல போட்டோ சார். அன்னைக்கு நீங்க கொடுத்த பணம் தான் சார் எங்க அம்மா பொழைச்சாங்க. அவசரத்துல அட்ரஸ் வேற வாங்கல சார். அதான் சார் போட்டோ அனுப்ப முடியாம போயிடுச்சு. சாரி சார். ரொம்ப அழகா இருக்காங்க சார். இந்தாங்க சார். ஏன் நிறுத்திட்டீங்க? சீக்கிரம் போக வேண்டியதானே? எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சிக்னல் கிடைக்காதுமா. பெரிய டாக்டர் ஆக போறேங்கிற நம்பிக்கையோட தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன் வந்து இறங்கினேன். இப்போ ஒரு நோயாளியே திரும்பி போறது நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா சும்மா அழட்டிக்கிறேன்? எங்க எல்லாரை விட நீதான் பெரிய டாக்டரா போற. என்ன ஒரு நோயாளியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னாலதான் நான் நல்லா ட்ரீட் பண்ண முடியும். இப்போ என் மனசுல இருக்க சந்தோஷம் இல்ல, சரியான நேரத்துல ஆறுதல் சொல்றதுக்கு உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதா. I love him, Dad. மச்சான், சாப்பிடறதுக்கு பழம் தண்ணி எதாவது வேணுமா? தண்ணி மட்டும் கொண்டு வா. ஏய் கீதா, என்ன இங்க? நான் ராஜாவை பார்க்கணும். எந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்காரு? S1 கோச். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் அவரை பார்க்கணும். என்ன விஷயம் சொன்னாதான் பார்க்க முடியும். நான் அவரை I love him. மச்சான், இதுக்கே எவ்வளவு சந்தோஷப்படுறிய? அவ உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னாருன்னா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ? அதை என் கண்ணால பார்க்கணும்டா. இப்ப அவனை பார்க்க வேண்டாம். நீங்களும் ஒரு டாக்டர், ஒரு பேஷண்டோட நிலைமையை நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இதயத்துல நீங்க குடியிருக்கணும் ஆசைப்பட்டாலும் அந்த இதயத்துக்கு இப்ப உங்களை ஏத்துக்கிற சக்தி இல்ல. சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, அவன் மனசை பாதிக்கிற மாதிரி எதையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவனோட இதயம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க விரும்புற விஷயம் அவனுக்கு இப்ப தெரிஞ்சா அதை விட சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. ஆனா அந்த சந்தோஷமா வாழ்க்கைக்கு முடிவடிச்சுன்னா, கடந்த 5 வருஷமா நான் அவனோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அவனுடைய சந்தோஷம், துக்கம், வாழ்க்கை, கனவு, லட்சியம் எல்லாமே நீங்க இல்லாம அவனால வாழ முடியாது. ஆகிற வரைக்கும் உங்க ஒருத்திக்கு தான் மனசுல இடம் உண்டு. உங்க இதயத்தில் உதிச்ச காதலும் நிரந்தரம்னா பிளீஸ் அவனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் உங்களுக்காக தான். கொஞ்ச நாள் அவன் குணமாயிடுவான். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க விடுது என்னோட கடமை. ஜெனி,
அவன் இதய நெருப்புகளை அந்த கண்ணீர் அணைத்துவிடும். இவர்கள் வாழ்வில் வசந்தம் வரும் நாள் வெகு தொலைவில். நான் சும்மாவே காட்டுன்னு காட்டு வருவேன். நீ காட்டுன்னு வேற சொல்ற. காட்டாம இருந்தா நல்லா இருக்குமாண்ணா? ஒன்ஸ் மோர்